விண்ணுலகத்துல இருக்கிற அதிர்ஷ்ட தேவதைக்கும் அறிவு தேவதைக்கும் இடையில ஏற்பட்ட விவாதம் எப்பேற்பட்ட பிரச்சனையாச்சுங்கிறத சுவாரஸ்யமா இந்த கதையில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை கண்டினியூ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. வாங்க கதைக்குள்ள போகலாம். அறிவு தேவதையே, ரொம்ப ஓவரா டியூட்டி பாக்குற போல. டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சா? என்ன பாத்தியா, நான் எப்பயுமே ஹாயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன். நான் எப்படா வருவேன்னு காத்துட்டு இருப்பாங்க. நான் போனா எனக்கு ராஜ மரியாதை தான். உன்ன மாதிரியா? ஓ மை டியர் அதிர்ஷ்ட தேவதையே, பூலோகத்துல இருக்க எல்லாருக்கும் அறிவு கொடுத்தேன், உனக்கு அறிவு கொடுக்க மறந்துட்டேன் போல. நான் தினமும் என் டியூட்டியை கரெக்டா பண்ணி எல்லாருக்கும் அறிவை கொடுக்கறனாலதான் கடைசி நேரத்துல நீ போறனால உனக்கு ராஜ மரியாதை. நான் இல்லாம நீ மட்டும் போனா அங்க நடக்கிற சீனே வேற. அத புரிஞ்சுக்கோ. ஹே அறிவு தேவதையே, இப்ப என்ன சொல்ல வர? நீ இல்லாம எனக்கு ராஜ மரியாதை கிடைக்காதா? அப்போ உன்னோட அறிவுதான் என் அதிர்ஷ்டத்துக்கும் காரணம் நீ சொல்ல வரியா? இத நான் சொல்லிதான் உனக்கு புரியணும்ன்றது இல்ல அதிர்ஷ்ட தேவதையே. உன் கூட பேசி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பாய். இப்படி சொல்லிட்டு அறிவு தேவதை மேகத்துக்கு நடுவுல தூங்க போயிருச்சு. நீ நல்லா ரெஸ்டட் அறிவு தேவதையே. நீ எந்திரிக்கிறதுக்குள்ள பூலோகத்துல போய் அதிர்ஷ்ட தேவதை யாருன்னு காட்டுறேன். இப்படி அறிவு தேவதை கூட சண்டை போட்டுட்டு அதிர்ஷ்ட தேவதை பூலோகத்துக்கு போச்சு. அங்க போய் அறிவே இல்லாத ஒருத்தனை தேடிச்சு. ஒரு அழகான கிராமத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. இந்த கிராமத்திலேயே அறிவே இல்லாத ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு என்னோட அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனை ராஜாவாக்கணும். என்னடா இது, பயிரை நட்டு இத்தனை நாள் ஆயிப்போச்சு, இன்னமும் நம்மளால நெல்மணிய பார்க்கவே முடியலையே. ஒருவேளை நாம படுத்து தூங்கி எந்திரிச்சா வளர்ந்துருமோ? ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். இப்படி சொல்லிட்டு விசித்திரன் அந்த வயல் மேட்டிலேயே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டான். விசித்திரனுக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாது. விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருந்தான். ஆனா அதையும் சரியா செஞ்சதா வழக்கமே இல்லை. அவனோட அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் விவசாயத்தை தனியா பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி தூங்கி தூங்கிதான் அவனோட 10 ஏக்கர் நிலத்தை இழந்துட்டான். இப்போ இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல அவன் விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் அறிவே இல்லாத ஒரு கோலை. அப்போ அங்க வந்த அதிர்ஷ்ட தேவதை விசித்திரனை வச்சு தன்னோட சபதத்தை நிறைவேற்றிக்கலாம்னு நினைச்சிச்சு. தன்னோட அதிர்ஷ்ட சக்தியால விசித்திரனோட நிலத்துல நெல்மணிக்கு பதிலா நவரத்தினங்களை விளைய வச்சுச்சு. கொஞ்ச நேரத்துல தூக்கத்துல இருந்து முழிச்ச விசித்திரம், என்னடா இது, தூங்கி முழிச்சா பயிர் விளையோன்னு பார்த்தா கலர் கலரா கல்லாவுல முளைச்சு கிடக்குது. இந்த கலர் கல்ல வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? நெல்லு முளைச்சாவில அதை கொண்டு போய் சந்தையில வித்து காசாக்கலாம். இந்த கலர் கல்லுக்கு யார் காசு தருவா? விசித்திரனுக்கு நவரத்தின கல்லோட மதிப்பு தெரியாம அந்த கற்களை எப்படி விக்கிறதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல நகரத்தோட ராஜா ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக தன்னோட குதிரையில நகர்வலம் வந்தாரு. போச்சு போச்சு, எல்லாமே நஷ்டமா போச்சு. இந்த கல்லுகளை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி விசித்திரன் அங்க இருந்து புலம்பிக்கிட்டு இருந்தத தூரத்துல நகர்வலம் வந்த ராஜா பார்த்தாரு. நவரத்தினங்களா விளைஞ்சிருக்கிறத பார்த்த ராஜா, அடடா என்ன இது, இந்த விவசாயி நவரத்தினங்களையே விளைய வச்சிருக்கானே, அதுவும் இவ்வளவு நவரத்தின கற்களை விளைய வச்சிருக்கான். இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன் இவனாத்தான் இருப்பான். நம்மோட மகளுக்கு இவனை விட பணக்காரனை எங்க இருந்து கூட்டிட்டு வர்றது? என்னோட மகளுக்கு ராஜகுமாரன் கிடைச்சிட்டான். இந்த விஷயத்த உடனே ராணி கிட்ட போய் சொல்லணும். அடுத்த கணமே ராஜா அரண்மனைக்கு போனாரு. அங்க ராணியை பார்த்து, மகாராணியாரே, நமது மகளுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து வந்து விட்டேன். நமது ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரன் அவனாகத்தான் இருக்க முடியும். அவனது நிலத்தில் நவரத்தன கற்களே முளைக்கிறது. எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன் என்று பார்த்தாயா? அவன்தான் எனது மகளுக்கான இளவரசன். நீ என்ன சொல்கிறாய் மகாராணி? என்ன நவரத்தின கற்களா? மிகவும் ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இது போல ஒரு ஆண்மகனை நம் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவளது எதிர்காலம் மிகவும் செழிப்பானதாக இருக்கும். உங்கள் ஆணைப்படியே நடக்கட்டும் மகாராஜா. அடுத்த நிமிடமே அரண்மனைக்கு விசித்திரனை அழைச்ச ராஜா தன்னோட பெண்ணான இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கும்படி கேட்டாரு. என்னோட மகள் விந்தியா மிகவும் அழகானவள், உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். வாருங்கள் வாருங்கள், நீங்கள் தான் இந்த நாட்டிற்கு அரசராக போகிறீர்களா? எனது மகள் விந்தியாவை திருமணம் செய்தால் இந்த நாடும் இந்த நாட்டை சுற்றியுள்ள அனைத்து பொறுப்புகளும் உங்களையே சேரும். தங்களிடம் பேசுவதற்காக எனது மகள் மாடப்புறத்தில் காத்திருக்கிறாள். நீங்கள் போங்கள். அதுக்கப்புறம் விசித்திரன் உள்ள போய்
இளவரசியான விந்தியாவை பார்த்தான். விசித்திரனை பார்த்த விந்தியா விசித்திரன்ட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா விசித்திரனோட அறியாமையினால விந்தியா பேசின எதையுமே அவன் உள்வாங்கிக்கல. அவனோட எண்ணம் பூராமே ராஜாவும் ராணியும் பேசுனதுலயே இருந்துச்சு. திடீர்னு இவ்வளவு பெரிய பொறுப்புகளை கொடுத்ததுனால அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம விந்தியா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அடுத்த நிமிஷமே விந்தியா தன்னோட அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாங்க. தன்னோட மகளை விசித்திரன் நிராகரிச்சதா நினைச்சுக்கிட்ட ராஜா, காவலர்களே, விசித்திரனை விடக்கூடாது. என்ன தைரியம் அவனுக்கு? எனது மகளையே நிராகரிக்கிறானா? உடனே சென்று அவன் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள். இன்றே அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப் போகிறேன். ராஜாவோட கட்டளையை ஏத்துக்கிட்ட காவலாளிகள் விசித்திரனை தேடி போனாங்க. அறிவு தேவதையே, சீக்கிரம் விழித்துக்கொள், ஒரு பிரச்சனை, சீக்கிரம் விழி. ஒரு அப்பாவி அநியாயமாக சாக போகிறான். அவனுக்கு அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை நான் கொடுத்ததால் தான் இவ்வளவு பிரச்சனையும். இப்படியாவது அவனை காப்பாற்று. அதிர்ஷ்ட தேவதை அறிவு தேவதை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அறிவு தேவதை தன்னோட சக்தியினால விசித்திரனுக்கு அறிவாற்றல அனுப்புச்சு. அரண்மனையில இருந்து கிளம்பின விசித்திரன் நேரா அவனோட விவசாய நிலத்துக்கு வந்தான். நல்ல வேலை, ஒரு வழியா அரண்மனையில இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். இப்போ இந்த கல்லுகளை என்ன பண்றது? அறிவு தேவதையோட அறிவாற்றல் விசித்திரனுக்குள்ள போச்சு. விசித்திரன் தன்னோட உடல்ல மாற்றத்தை உணர்ந்தான். காவலாளிகளே, உங்களது ராஜாவை நான் இப்பொழுதே வந்து சந்திக்கின்றேன். நீங்கள் ஒன்றும் என்னை அழைத்துச் செல்ல தேவையில்லை, நானே வருகிறேன். வணங்குகிறேன் மகாராஜா அவர்களே. உங்களது கோபம் எனக்கு புரிகிறது. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். அதன் பிறகு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். சிறிது நேரத்திற்கு முன்பு நான் இங்கு வந்த பொழுது இளவரசியிடம் பேச முயன்றேன். அப்பொழுது வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்டது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. நான் உடனே அங்கு சென்று பார்த்தேன். அங்கே ஒரு குழந்தை குளத்தில் விழுந்து கிடந்தது. நான் அதனை காப்பாற்றினேன். பிறகுதான் தெரிந்தது அது எதிரி நாட்டு குழந்தை என்று. அந்த குழந்தைக்கு மட்டும் இங்கு ஏதாவது நடந்திருந்தால் எதிரி நாட்டு மன்னர் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்திருப்பார். ஒரு மிகப்பெரிய போரே வந்திருக்கும். இதனால்தான் நான் வேகமாக செல்ல வேண்டியதாயிற்று. என்னை மன்னித்து விடுங்கள். இளவரசி எங்கே? நான் உடனே சந்திக்க வேண்டும். எனக்கும் கல்யாணம் செய்து கொள்வதில் விருப்பமே. பலே விசித்திரா, உனது அறிவாற்றலால் நடக்கவிருந்த மிகப்பெரிய போரினை நிறுத்திவிட்டாய். அதிர்ஷ்டத்துடன் கூடிய உனது அறிவினை நான் பாராட்டுகின்றேன். உன்னை போன்ற ஒருவனால் தான் இந்த நாட்டினை நன்றாக ஆள முடியும். உடனே அதை நான் நிறைவேற்றுகின்றேன். யாரங்கே கல்யாண ஏற்பாடுகளை செய்யுங்கள். அடுத்த நிமிஷமே ராஜா கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு. இத பார்த்துக்கிட்டு இருந்த தேவதைகள், அறிவோட சேர்ந்த அதிர்ஷ்டம் தான் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத ரெண்டு தேவதைகளுமே ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையில உங்களுக்கு பிடிச்சது அதிர்ஷ்ட தேவதையா இல்ல அறிவு தேவதையா? கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நிறைய பேர் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் சேர்த்து பண்ணி விட்டுருங்க. பாய்.